கடகராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிமா இருக்கு? கடகராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசியில தான் சுக்கிரன் பகவான் இருக்காரு. ஸோ அப்படின்னா 1ஆம் பாவகம் லக்னம். ஆனால் மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு இல்லை யார் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவங்களே அழகுபடுத்திக்காம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மடியே இருக்கிறவங்க தான் அந்த இடத்துல இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். ஒட்டுமொத்த நினைச்சதை முடிச்சே தீரணும். அதாவது ஒரு பெரிய ஆளுமை இவங்க கிட்ட இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி இவங்களுக்கு கொடுக்குது. ஒரு பெரிய ஆளுமை, ஒரு பெரிய போராட்டம், அதை தாண்டின பெரிய ஆளுமை, எதிர்பாராத ஒரு வெற்றி. இதுல இன்னொன்னு 7ஆம் வீட்டை பாக்குறாரு அப்படிங்கும்போது 7ஆம் வீடு களத்திர ஸ்தானம், அதாவது திருமணத்திற்கு உண்டான ஸ்தானம். கணவன் மனைவிக்கு, அதாவது ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல மறுபடியும் ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வெரி குட். வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. இங்கே ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி வந்து சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ, அதனால் அதில் வர 12 ராசிகளுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்குறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க, அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போம்மா அவங்கள சந்திப்போமா, வாங்க. யோக பிரபாவை பார்ப்போம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, ஜோதிடத்தில் என்ன பிரச்சனைனாலும் சொல்லிட போகிறீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன்னாலும் நீங்கள் சொல்லிட போகிறீங்க. நிச்சயமாம்மா. டேரட் ரீடரும் பார்க்குறீங்களா நீங்கள்? ஆமாம்மா, டேரட் ரீடரும் பார்க்குறேன். வெரி குட். அது எப்படி இந்த கார்டு வச்சு அழகாக சொல்லிடுவீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா 72 கார்டு இருக்கும். அந்த கார்டில் வந்து நம்மளுடைய அதாவது ஏற்கனவே போன அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இல்லை இப்போ என்ன நடக்க போகுது, இனிமே என்ன நடக்குது அப்படிங்கிற 3 காலத்துக்குமே நம்ம பார்த்துடலாம். பாருங்க, அவங்க வந்து டேரட் ரீடரு அவ்வளோ அழகாக சொல்லுவாங்களாம். பட் இன்றைக்கி அவங்க அதை எடுத்துகிட்டு வரல. கரெக்டாக இன்னைக்கு எடுத்துகிட்டு வரல. ஆனால் அடுத்த வாட்டி அவங்கள விட மாட்டோம், எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் அந்த டேரட் ரீடர் மூலிமா நம்ம நிறைய விஷயங்களை பயனடையணும், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் இல்லையாடா? கண்டிப்பாக. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஜீவன், அருமையான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். அப்புறம் வந்து இப்போ வந்து சுக்கிர பயிற்சி நம்ம இல்லையா இந்த வாட்டி பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல இல்லையா. சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வருது, அதோட பலன்கள் 12 ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வரப்போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். சுக்கிர பயிற்சினா பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் 4ஆம் தேதி வருது. அதாவது அப்படி ஒரு 10 நாள் வருமா? அதாவது ஒன் மந்த் தான் சுக்கிர பயிற்சி நடக்கும். அது மட்டும் இல்லாம புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருக்கிற சுக்கிர பகவான், அதாவது மிதுன ராசியில இருக்கிற சுக்கிர பகவான் கடகத்துக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு போறாரு. அதுதான் சுக்கிர பயிற்சி. அப்படி பண்ணும்போது பொதுவாகவே சுக்கிரனை நம்ம எதுக்கு காரகத்துவமா சொல்லுவோம்னா பெண்களுக்கு சொல்வோம். பெண்கள் நறுமண பொருட்கள், புதிய வீடு, புதிய முயற்சி, ஒரு ஆடை ஆபரணம் புதுசா வாங்குறது, வீடை வந்து சிலர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வீடை வந்து கொஞ்சம் நல்லா மாடலா மாத்தணும்னு சொல்லி மாத்துவாங்க. இந்த மாதிரி விஷயம், அதாவது ஃபுல்லா இது வந்து பெண்களுக்கான விஷயம்.
பெண்கள் தான் மோஸ்ட்லி. பாருங்க, ஆண்கள் கிடையாது, பெண்கள் எங்களுக்காக நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதனால பெண்கள் எல்லாரும் கவனமா பாருங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு தானா, ஓகேவா? இதுல சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி வந்து பொதுவா அந்த நகை ஆபரணத்துல வீடுல மட்டும் மாற்றம் இல்லாம தொழில்னு சொல்லி பார்த்தோம்னா கலைத்துறை, நாடக தொழில்ல, மேலும் இந்த அந்த சினிமா, ஒரு கவிதை, ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்ற மாதிரியான அனைத்து விஷயத்திலுமேவும் புதிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போறதுதான் சுக்கிர பகவான். சூப்பர். இந்த காலகட்டத்துல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நறுமணம் சார்ந்த பொருட்களோட வியாபாரம் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து நறுமணத்துக்கு ஒரு அதிபதி. ஸோ சென்ட் ஃபேக்டரியா இருக்கட்டும், புதுசா இருந்து ஊதுபத்தில இருந்து எல்லா அதனுடைய பொருளாதார முன்னேற்றமும் அதிகமா கொண்டு போற மாதம்னா நம்ம சுக்கிர பயிற்சியை சொல்லலாம். சூப்பர். கடகராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிமா இருக்கு? கடகராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடகராசியில தான் சுக்கிரன் பகவான் இருக்காரு. ஸோ அப்படின்னா 1ஆம் பாவகம் லக்னம். அது மட்டும் இல்லாம பார்வையா அவர் எத்தனாவது பார்வையா பார்க்கறனா 7ஆம் பார்வையா 7ஆம் வீட்டையே பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது லக்னம்னா அவங்கள பத்தி, கடகராசியில அவங்களுக்கு உண்டான முன்னேற்றம், தன்னுடைய சுய தேவையை அவங்க வந்து ஏற்படுத்திக்கிடுவாங்க, அதை சரி பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரவங்களாம் நேச்சுரலாகவே அழகா இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு மீடியா இந்த மாதிரியான ஒரு பொது இடத்துலன்னு போது அழகா அவங்க வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ்க்காக நிறைய பேர் அந்த மேக்கப் அதுன்னு போடும்போது மற்றவங்க யார் என்ன கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, என்னோட வழியில் நான் கரெக்டாக இருக்கேன்னு சொல்கிறவங்க 100% வின் பண்ணிடுவாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு, இல்லை யார் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவங்களே அழகுபடுத்திக்காம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் படி இருக்கிறவங்க தான் அந்த இடத்துலேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு மன உறுதி, மன வலிமை அதிகம். ஏதாவது ஒரு விஷயம் வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளைக்காரன் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க. ஒட்டுமொத்த நினைச்சதை முடிச்சே தீரணும். அதாவது ஒரு பெரிய ஆளுமை இவங்க கிட்ட இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி இவங்களுக்கு கொடுக்குது ஒரு பெரிய ஆளுமை, ஒரு பெரிய போராட்டம், அதை தாண்டின பெரிய ஆளுமை, எதிர்பாராத ஒரு வெற்றி, அப்படி அனைத்துமே இந்த சுக்கிர பயிற்சி இவங்களுக்கு. நம்ம முதலமைச்சர் விஜய் அவரே எடுத்துக்காட்டு. அவர் தான் பெரிய எடுத்துக்காட்டு. அவரை மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து யாருக்குமே இல்லை. உண்மைதான். எத்தனை தடவை தைரியமா இறங்கினாரு. அது உண்மையிலேயும் அவர் எடுத்துக்காட்டா நினைச்சாலே நம்மளுக்கே தெரியும், ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதன்படிதான் ஒவ்வொருத்தருக்குமே. இதுல இன்னொன்னு 7ஆம் வீட்டை பாக்குறாரு அப்படிங்கும்போது 7ஆம் வீடு களத்திர ஸ்தானம், அதாவது திருமணத்திற்கு உண்டான ஸ்தானம். கணவன் மனைவிக்கு, அதாவது ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல மறுபடியும் ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வெரி குட். இல்ல எனக்கு திருமணம், எனக்கு இவ்வளவு ஏஜ் ஆச்சு, எனக்கு என்ன திருமணம் ஆகல, இல்ல ஒரு சிலருக்குலாம் திருமணம் பொண்ணு பார்த்தோ இல்ல மாப்பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை மூலமா தடங்களாய் அவங்களாம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியில உண்டு. வெரி குட். கண்டிப்பா முயற்சி பண்ணலாம். ஏன்னா இதுலயே இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, லவ் பண்றவங்களுக்கு சொல்லலாம், காதலர்களுக்கு ஒரு அருமையான சுக்கிர பெயர்ச்சி. நல்ல காதலர்களுக்கு அவருடைய காதலை திருமணத்துக்கு வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, தன்னுடைய விரும்பின துணையை வீட்டுக்கு இன்ட்ரோட் பண்ணணும், வீட்டில் உள்ளவங்க ஏத்துக்கணும், நாம இதை பேசலாமான்னு சொன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஏதுவான காலம். அது உண்மையான காதலா இருக்கும் பட்சத்துல வீட்டுல சொல்லி கண்டிப்பா திருமணம் வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்பு அமோகமாவே இருக்கு. சந்தோஷம் பாருங்க, அவங்க வாயெல்லாம் பல்லா இருக்கு. அவங்க வழிபடுற தெய்வம் என்னம்மா? முக்கியமா கடகராசிக்கு நான் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வழிபாடும் சேர்ந்து பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான வழிபாடு குரு பகவான் வழிபாடும் பண்ணுங்க. ஏன் குரு பகவான் வழிபாடும் சொல்றேன் அப்படின்னா, குரு பயிற்சியிலையும் கடகத்துலதான் குரு இது பண்றாரு. அப்படி இருக்கும்போது 2 வழிபாடும் சேர்ந்து பண்றதுனால உங்களுக்கு ரெண்டுமே ஒரு பெஸ்ட்டை கொடுக்க போகுது லைஃப்ல. இது வரைக்கும் நீங்க சின்ன சின்ன கஷ்டம் அவமானத்தை பட்டு இருந்தாலும் எங்கப்பா அதெல்லாம் பின்னாடி திரும்பி பார்த்தா என்ன என் கஷ்டத்தை காணும் என் அவமானத்தை காணும்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லைஃபை இனி வரும் காலம் கொடுக்க போகுது. 2 வழிபாடும் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். வெரி குட். தேங்க்யூம்மா, நல்லா அழகாக சொன்னீங்க. நல்லா இருக்குங்க. கடகம் சொல்லவா வேணும், இன்னைக்கு எங்கள் சிஎம்ஏ கடகராசி, அதனால் கடகம்னா ஒரு ஞாபகம் தான் வருது. அதனால் கடகராசி எல்லாம் வந்து நினச்சதை சாதிச்சிருவீங்க. தைரியமாக இருங்க, உங்கள் பக்கம்தான் இருக்குது நம்ம சுக்கிர பயிற்சி. அதனால் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை காண்டாக்ட் பண்ணோன்னா நேரில் போய் பாருங்கள், ஜாதகத்தை பாருங்கள். இல்லை ஏதாவது பிரச்சனைனா அவங்க காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள், இல்லை ஆன்லைன்லேயும் அவங்க உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. நிம்மதியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.